வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், நகர் நீங்கு படலத்தின் தொடர்ச்சி. சுமித்திரை அவர்களைக் கண்டால் இதுவரை ராமன் காடு போகப் போகிறானே என்று வருந்திக் கொண்டிருந்தவள் இப்போது அன்பு புதல்வனை நேரில் கண்டதும் அதிக வேதனை அடைந்தாள். பாரவண்டியிலிருந்து சரியும் மணலாக துன்ப நினைவுகள் குமிழிடுகையில் அவள் நெஞ்சம் வலித்தது. அவள் அந்த சோகத்தை தாங்கும் சக்தியற்று தரையில் விழுந்து புரண்டெழுதாள். தாயின் வருத்தத்தைக் கண்டார் ராமர். அவரும் சற்றே வருந்தினார். இருப்பினும் தமக்கு உடனே இருக்கும் கடமையை உணர்ந்தார். அந்த கடமை இதோ விழுந்து புரண்டு எழும் தம் தாயை தேற்றுவதுதான். அம்மா, நம்முடைய அரசரை சத்திய சீலராக ஆக்க வேண்டுவது நமது கடமை. ஆகவே காடு சென்று கழிக்க வேண்டிய நாளை ஒரு நொடி போல் கழித்துவிட்டு திரும்பி வருவேன். வருந்தாதீர்கள் என்றார் ராமர் அன்னையை நோக்கி. மீண்டும் அவர், எந்த நிலையில் இருந்தாலும் மனம் மாறுபடாமல் ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன் தாயே நான். அதனால் எனக்கு அயோத்தி என்றும் காடு என்றும் வேற்றுமை இல்லை. மேலும் எனக்கு ஒருவராலும் தீங்கு ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும் வலிமையும் உண்டு. எனவே ஒருவராலும் எனக்கு தீங்கோ வருத்தமோ செய்ய முடியாது. இதை மனதில் எண்ணி கவலைப்படாமல் இருக்க வேண்டுகிறேன் தாயே என்றார். ஸ்ரீராமர் தன் பிரிவை தாங்காமல் வருந்திக் கொண்டிருக்கும் தாய் சுமித்திரைக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கையில் கைகேயி கொடுத்த மரவுரியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் கைகேயின் தோழிப்பெண்கள். மரவுரி கொண்டு வந்த தோழிப்பெண்கள் ஸ்ரீராம பிரானை கண்டதும் மனம் வருந்தினார்கள். அவர்களுடைய நெஞ்சம் நீராய் கரைந்து உருகியது. கண்களில் இருந்து சோக கண்ணீர் தாரை தாரையாக பெருகி விழிந்தது. அத்தோற்றம் கொண்டு அவர்கள், இறைவா, கொடிய நெஞ்சம் கொண்ட கைகேயை தந்த மரவுரியை கொண்டு வந்துள்ளோம் என்றார்கள் ராமரை பார்த்து. உடனே லக்ஷ்மணன் நாரா துயருடன், பணிப்பெண்களே, கைகேயி தேவியார் கொடுத்தவை அனைத்தையும் பொறுமையோடு அணிய பிறந்த ஸ்ரீராமன் இதோ நிற்கின்றார். அவற்றை வில்லுடன் இருந்தே பார்க்க பிறந்த நானும் நிற்கின்றேன். அவற்றை காட்டுங்கள் என்றான். அவர்கள் காட்ட அவற்றை அன்புடன் பெற்றுக்கொண்டான் லக்ஷ்மணன். பின்பு தாமையனுடன் தானும் காடு செல்ல தாயை விடை கேட்டு அவளுடைய திருவடிகளே விழுந்து வணங்கி எழுந்தான். சுமித்திரை லக்ஷ்மணனை நோக்கி, நீ ராமனுடன் காட்டுக்கு செல்லும் போது அயோத்தியையும் பெற்றோரையும் பிரிந்து செல்ல வேண்டுமே என்று எண்ண வேண்டாம். ராமனுடன் வசிப்பதால் அந்த காடே உனக்கு அயோத்தியாகும். ராமனும் சீதையுமே இனி உனக்கு தாய் தந்தையர் ஆவார்கள். இவற்றையெல்லாம் எண்ணி ராமனுடன் செல். இனியும் இங்கேயே நின்று காலம் தாழ்த்த வேண்டாம். நீ ராமனுடன் செல்லும் போது உன்னை ஒரு அரசகுமாரன் என்று எண்ணாதே. அதே போல் ராமனுடைய தம்பி என்று கண்டவர் நினைக்கும்படி பெருமிதத்துடன் செல்லாதே. அவனுக்கு வேண்டிய குற்றவேல் செய்வதே உனக்கு அழகாகும். ஒருவேளை ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்றால் அதனை தடுத்து நிறுத்த உன் உயிரையும் பணயம் வைக்க தயங்காதே. ஆம், அவன் உயிர் போகும் முன் நீ உயிரை துறந்துவிடு என்று சொல்லி கண்களில் இருந்து நீர் வழிய நின்றாள். அப்படி நின்ற தாயிடம் ராமலட்சுமணர் விடைபெற்று பட்டாடைகளை கழற்றிவிட்டு மரவுரியை தரித்து கொண்டு சுமித்ரா தேவியின் மாளிகை விட்டு வெளியேறினார்கள். தம்மோடு மரவுரியை தரித்து கொண்ட தம்பியை பார்த்து, தம்பி லக்ஷ்மணா, நான் சொல்லும் நல்ல வார்த்தையை மறுக்காமல் கேள். தந்தை இப்போது முன்பு போல் இல்லை. என்னை பிரியும் துன்பத்தில் அகப்பட்டு தவிக்கிறார். அன்னையர் அனைவரும் அதே நிலையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீயும் அவரை விட்டு பிரியலாமா? இனி அவருக்கு யார் ஆதரவு? என்னுடன் வரவேண்டாம். அவர் அருகில் இருந்து அவருக்கு வேண்டியவற்றை கவனித்து செய்து கொண்டிரு என்று சொன்னார். அண்ணா, உங்களுக்கு நான் என்ன தவறு செய்தேன்? உங்களை விட்டு பிரிந்து என்னை வசிக்கும்படி ஏன் சொல்லுகிறீர்கள்? நீரில்தான் மீனும் நீலப்பூவும் இருக்கும். அதே போல கருணை உள்ளம் கொண்ட உங்களிடம்தான் நானும் அன்னை சீதாதேவியும் இருப்போம். இல்லையென்றால் உங்களை பிரிந்து நாங்கள் உயிர் வாழ மாட்டோம். தந்தையைப் போலவே தனையன் அதை நினைத்தா? தந்தையைப் போலவே உங்களை பிரிந்து நான் உயிர் வாழ்வேன் என்று நினைத்து கூறினீர்கள். நீங்கள் காட்டுக்கு போவதை அறிந்து கோபம் கொண்டேனே, அப்போது என்னை கோபம் தனியும்படி கட்டளையிட்டீர்களே. அப்போது கூட எனக்கு உங்கள் செல் அதிக கொடியவதாக இருக்கவில்லை. இப்போது இங்கேயே நீரு என்ற சொல் அந்த பழைய சொல்லை விட அண்ணா எத்தனை துன்பத்தை தருகின்றது தெரியுமா? உங்களுடைய செல்வத்தை கைவிட்டு காடு செல்ல சக்கரவர்த்தி உங்களுக்கு ஆணையிட்டார். அதனால் தான் உங்கள் உடமையான என்னையும் பிரிந்து செல்ல நினைக்கின்றீர்களோ என்று லக்ஷ்மணன் வருத்தத்துடன் கேட்டான். தம்பி தம் மீது கொண்டுள்ள அன்பை கண்ட ராமர் பாச உணர்வில் ஏதும் பேசாமல் நின்றார். அவர்கள் உடன் வர ஒப்புக்கொண்ட குறிப்புடன் லக்ஷ்மணனுடைய அவருடைய கண்கள் நோக்கின.
நோக்கிய கண்களிலிருந்து நீர் கொப்புளித்து வழிந்து கன்னங்களில் கோடிட்டன. அப்போது அங்கே வந்தார் வசிஷ்ட முனிவர். அவரை கண்டதும் சக்கரவர்த்தி புதல்வர்கள் தலைத்தாழ வணங்கினார்கள். முனிவர் பெருமான் அவர்களின் நிலையை கண்டார். கண்ட மாத்திரத்தில் அவரும் துன்பக் கடலுள் முழுகத் தொடங்கினார். தத்துவ நெறிகளை அறியும் மெய்யுணர்வு கொண்ட வசிஷ்டர் அவர்கள் முகத்தை மீண்டும் பார்த்தார். அதே சமயம் அவர்களுடைய மனதையும் பார்த்தார். பீதாம்பரத்தை உடுத்திய உடம்பில் காவி உடை அணிந்திருக்கும் அழகையும் பார்த்தார். இனி என்ன சொல்ல இருக்கின்றது என்று நினைத்தார். அந்த நினைவு தந்த துன்பத்தால் தம்மையும் மறந்தார். பின்பு ராமரை நோக்கி வசிஷ்டர், ஐயனே, தாங்கள் காடு சென்றால் சக்கரவர்த்தி உயிர் வாழ மாட்டார் என்று கூறினார். முனிவர் கூறியதை கேட்ட ராமர் உடனே, முனிவர் பெருமானே, தந்தை இட்டள கட்டளைப்படி நடக்க வேண்டியது புத்திரன் ஆகிய எனது கடமை. அரசரின் சோகத்தை போக்குதல் குலகுருவாகிய தேவரீரின் கடமை. நீதியும் இதுவே என்றார். தாங்கள் காடு செல்ல வேண்டாம் என்பது தங்கள் தந்தை பிறப்பித்த கட்டளை அல்ல. ஆனால் தங்களின் சிற்றன்னை கைகேயி தேவியாருக்கு சக்கரவர்த்தி சிந்திக்காமல் இவ்வரங்களை கொடுப்பேன் என்று உடன்பட்டது உண்டு என்றார் முனிவர் மறுமொழியாக. பிதா சம்மதித்ததையே அன்னையார் கூறினார்கள். ஆதலால் தந்தை சொல்லவில்லை என்று ஒரு ஒப்புக்காக சொல்வது சரியில்லை. தந்தை சொன்னார், தாயார் கட்டளையிட்டார், நான் அதை தலைமேற்கொண்டேன். எல்லாவற்றுக்கும் தாங்கள் சாட்சியாக நிற்கின்றீர்கள். இப்படி இருக்க என்னை காடு செல்ல வேண்டாம் என்று தாங்கள் இப்போது தடுப்பது நீதி இல்லை என்று முனிவருக்கு தாம் காட்டுக்கு போயே தீர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார் ஸ்ரீராம பிரான். ஐயனின் பதிலை கேட்டதும் வசிஷ்டர் வாயடைத்து போனார். அவரால் மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை. தரையில் விழுந்து பெருகும்படி கண்ணீர் பெருக்கியபடி நின்றார் அவர். அப்படி நின்ற முனிவரை சக்கரவர்த்தி திருமகன் வணங்கினார். லக்ஷ்மணனும் வணங்கினான். பின்பு அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு இருவரும் சுமித்ரையின் மாளிகையை விட்டு வெளியேறினார்கள். ராமபிரான் கடைசியில் காட்டுக்கே போகப் போகிறார் என்பதை அறிந்த அனைவரும் வருந்தினார்கள். சுமித்ரா தேவியின் மாளிகையை விட்டு தம்பியுடன் வெளியேறிய ராமர் தம் மாளிகையை நோக்கிச் சென்றார். அப்படி தெருவில் தம்புரா துணியும் தாமுமாக தம்பியுடன் காவி உடையில் சென்ற அண்ணலை கண்ட மக்கள் அனைவருமே துன்பக்கடலுள் முழுகி தவித்தார்கள். மாளிகைக்கு வந்து சேர்ந்த ராமபிரான் சீதா பிராட்டியின் முன்பாகச் சென்றார். அவர் காட்டுவாசத்துக்கான கோலத்துடன் தன் எதிரே வந்து நின்றதைக் கண்டால் சீதை. உடனே அவள் நெஞ்சம் துணுக்குற்றது. அப்போது அங்கே வந்த சீதையின் மாமியார்கள் அவளுடைய நிலையைக் கண்டு வருந்தினார்கள். அவளுக்கு ஏற்பட்டுள்ள துயரை தேற்ற வேண்டி அவளை ஆதரவாக அணைத்துக் கொண்டார்கள். கண்ணீர் சிந்தினார்கள். ஜானகி அதைக் கண்டும் ஒன்றும் புரியாமல் தடுமாறினாள். அவளுடைய பிளந்த மாவடு போன்ற கண்களில் இருந்து கங்கை நீர் வழிந்தது. சீதையின் உள்ளம் தடுமாறி பலவிதமாக நினைத்தது. மாமியார் அழுவதை எண்ணி பார்த்தாள். ஒரு கால் சக்கரவர்த்திக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டதோ என்று சந்தேகித்தாள். இப்படி அவள் பலவித நினைவுகளில் ஊசலாடி கொண்டிருக்கேன். ஜானகி, பரதன் நாட்டை ஆள நான் காடு சென்று அதனை கண்டு இங்கே திரும்பி வருவேன். நீ வருத்தப்படாதே என்று அவளை பார்த்து சொன்னார் ராமர். கணவரின் மொழி கேட்ட சீதை வருந்தினாள். கணவன் அரசாளவில்லையே என்றில்லை, தன்னை விட்டு நீங்குவேன் என்று சொன்னதால் அவள் வருந்தினாள். ஆம், எந்த நிலையிலும் கணவனை விட்டு பிரியாதிருப்பதல்லவா கற்புடைய பெண்களுக்கு அழகு. தங்கள் தாயும் தந்தையும் கட்டளையிட்டது தூய்மையானதே. தலைவா, என்ன காரணத்தினால் என்னை இங்கே இருக்கச் சொன்னீர்கள் என்று ராமரிடம் கேட்டாள் சீதை. சீதை, நீ மிகவும் மென்மையுடையவள். காடோ சுடும், அதனால் நான் மட்டும் செல்ல உன்னை இங்கு இருக்கும்படி கூறினேன் என்றார். என் பாதங்களை காடு சுடும் என்கிறீர்களே, அதைவிட உங்களை பிரிந்திருக்கும் துன்பம் என் நெஞ்சை அதிகமாகச் சுடுமே. அந்த சூட்டை என்னால் தாங்க முடியாது. எனக்கு தாங்கும் வலிமையும் இல்லை என்றாள் சீதை. உடனே சீதையின் மன உறுதியைக் கண்டு ராமர் சிந்தித்தார். அவளுடைய பிரிவு துயரம் எப்படி இருக்கும் என்பதை அவர் நன்றாக உணர்ந்தார். கண்ணீரோடு எதிரே நின்ற சீதையை மீண்டும் ஒருமுறை நன்றாக ஏறிட்டு பார்த்தார் ராமர். இவளை விட்டுவிட்டு எப்படி தனியாக காட்டுக்கு போவது? இவளோ காட்டில் வாழ்வதற்கு உரியவள் இல்லை. மென்மையான இவளால் காட்டில் ஏற்படும் துன்பங்களை தாங்க முடியுமா? இப்போது என்ன செய்வது என்றெல்லாம் தடுமாற்றத்துடன் சிந்தித்த வண்ணம் ராமர் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். அவ்வாறு ராமர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் சீதை மாளிகையின் தன்னறைக்குள் விரைந்து சென்றாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் மீண்டும் திரும்பி வந்து ராமபிரானின் அருகில் நின்றாள். அன்னை சீதா பிராட்டியா அவள்? ஐயோ, இது என்ன கொடுமை! பட்டாடை உடுத்திய தளிர்மேனியில் நெஞ்சம் கோவென்று கதறுகிறது, உடல் நடுங்குகின்றது. பாவம், ஆம், பாவம் புரிந்தோம். இல்லையேல் சீதா பிராட்டியே அந்த கோலத்தில் காண முடியுமா?
சீதா பிராட்டி எத்தனை மென்மையானவள்! பட்டாடை உடுத்தினாலே அவளுடைய மென்மையான மேனி தாங்காதே. இப்போது மரவுரி உடுத்தியிருக்கின்றாளே, எப்படி அவளுடைய அந்த மென்மையான உடம்பு அதை தாங்குகின்றது? கணவர் எவ்வழியோ மனைவி அவ்வழி என்று நினைக்கும் பிராட்டியின் கற்பு நெஞ்சம்தான் அதை தாங்குகின்றது. சீதையின் செய்கையை பார்த்து அனைவரும் இறந்தவர்கள் போல் தரையில் விழுந்தார்கள். மருமகளின் நிலையைக் கண்டு மாமியார்கள் அழுதார்கள். தலைவியைக் கண்டு தோழி பெண் அழுதார்கள். ஆம், சீதையின் நிலைக்கு வருந்தி எல்லோரும் அழுதார்கள். எல்லாவற்றையும் கண்டார் ராமர். சீதை, காட்டுக்கு என்னுடன் வருவதால் எத்தனையோ தீமைகள் இருக்கின்றன. அதை பற்றி சிறிதும் நீ நினைக்கவில்லை. அதனால் காட்டுக்கு என்னுடன் வர பிடிவாதம் பிடிக்கின்றாய். நீ காட்டுக்கு என்னோடு வருவதால் எனக்கு பெருந்துயரமே ஏற்படும் என்றார் ராமர். சீதையின் வரவை தடுக்க வேண்டும் என்று எண்ணியதால் சிறிது நொந்து கூறினார். ஆனால் சீதை அதை உணரவில்லை. நீ உடன் வருவதால் எல்லையற்ற துன்பம் தருவாய் என்ற சொல் சீதை தன் செவியில் புண்ணில் கொல்லிக்கட்டையை நுழைத்தது போல் விழுந்ததாக வேதனைப்பட்டாள். அதனால் மனம் பொறுக்காதவளாய், உங்களுக்கு துயரமெல்லாம் என்னொருத்தியால் தான். என்னை துறந்து காட்டுக்குச் சென்றால் இன்பம் அடைவீர்கள் என்று வேதனையுடன் சீதை ராமரை பார்த்து கூறினாள். மனைவியின் வார்த்தைகளை கேட்டதும் அதற்கு பிறகு ராமபிரானால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவளை தம்முடன் அழைத்துக் கொண்டு தம் பிரிவால் வருந்தும் மக்கள் இருக்கின்ற பெரிய வீதியில் சென்றார். உடன் இளைய மைந்தனும் சென்றான். அப்படி சென்று அவர்களை கண்ட ஊராரின் துயரை விளக்க முடியாது. அவர்கள் ராமருக்கு முன் காடு செல்வோம் என்று கூறி சென்றார்கள். தசரதரின் மாளிகையை அந்த மூவரும் அடைந்தார்கள். அங்கே மாளிகையின் வாயிலில் நின்ற தாய்மார்களை பார்த்து கும்பிட்டு அரசரை பார்த்து கொள்ளும்படி சொன்னார் ராமபிரான். ராமருடைய தாய்மார்கள் அந்த கணத்தில் வருத்தத்தை சற்றே ஒதுக்கிவிட்டு அவரை வாழ்த்தினார்கள். மருமகளை புகழ்ந்தார்கள். லக்ஷ்மணனை துதித்தார்கள். குலதெய்வங்களே, இவர்களை பாதுகாத்து அருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். அத்தகைய அன்பு தாய்மார்களை பிரிந்து ராமர் தம் மனைவியுடனும் தம்பியுடனும் வசிஷ்ட முனிவரிடம் சென்றார். அவரை கண்டு மூவரும் தரையில் விழுந்து வணங்கி எழுந்தார்கள். வசிஷ்டர் அவர்களை வாழ்த்தி விடை கொடுக்க மூவரும் தேரில் ஏறிக்கொண்டார்கள். தேர் அதோ காட்டை நோக்கி போகின்றது. வசிஷ்ட முனிவரின் கண்கள் நீரில் ஆடுகின்றன. மக்களின் நெஞ்சமெல்லாம் அழுகின்றது. அவர்களின் நாயகர் போகின்றார். தந்தனையின் கட்டளையை ஏற்று போகின்றார். நாமும் அவரை தொடர்ந்து செல்வோம். நாளை பார்ப்போம். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.